ஏப்பா வண்டி வாங்கி தரேன்னு சொன்னீங்க, என்னப்பா ஆச்சு? 2-3 இடத்துல கேட்டிருக்கேன்டா, கிடைச்சதே உனக்கு வாங்கி தரேன்டா. எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்பேன்? நான் கேட்கும் போதெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் தெரியாது, ஒரு வாரத்துல எனக்கு வண்டி வேணும். ஒரு வாரத்துலயா? டேய், முன்ன மாதிரி ஒன்றும் வண்டியும் வாடகையும் இல்லடா. இப்போ புதுசா ஆப்பிட்டோ டாக்ஸி என்னென்னமா புதுசா வந்துட்டு இருக்குதுடா. வாடகையே இல்லடா. நான் எப்படா ஒரு வாரத்துல வாங்கி தர முடியும்? ஏப்பா நான் என்னப்பா மற்ற பசங்களை மாதிரி ஊர் சுத்தத்துக்காப்பா வண்டி கேட்கறேன்? வேலைக்கு போறதுக்கு தான்ப்பா வண்டி கேட்கறேன். அதான் ஆட்டோ ஓடலன்னு சொல்றேன்லப்பா. ஆட்டோ வித்துட்டாச்சும் எனக்கு வண்டி வாங்கி கொடுப்பா. நீ வீட்டுல இருப்பா, நான் உன்னை பாத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா, பாக்குறேன் போ. சரிப்பா. நீங்க பேசுறதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க பையன் சொல்றது நியாயமா தானே இருக்குது. ஏன்னா வயசான காலத்துல இந்த ஆட்டோ ஓட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் கேட்குற மாதிரி ஏதோ ஒரு இந்த ஆட்டோ வித்துட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்க? ஆட்டோ நம்பிதான் என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. இதையும் வித்துட்டா வயிற்று பொழப்புக்கு என்னப்பா பண்ணுவேன்? அவன் வாயாலே சொல்றாள், மற்ற பசங்க மாதிரி ஊர் சுத்துறதுக்கு வண்டி கேட்கறேன்னு. உங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் முன்னுக்கு கொண்டு வரணும் தானே சொல்றான். அப்படி இந்த ஆட்டோ வித்துட்டு அவன் கேட்குற மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா தான் என்னண்ணா? ஏப்பா, இன்னைக்கு அவன் சொல்லிட்டு போயிடுவான். நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போயிட்டா எனக்கு கடைசி வரைக்கும் யாரு? இந்த ஆட்டோதாப்பா கஞ்சி ஊத்தும்.